5 வருஷமாக தனியாக எந்தவித சஜஷன்ஸ்க்கும் ஒருத்தர் ஆள் இல்லாமல் நானே ஒரு படத்தை பண்ணி முடித்த பிறகு இன்றைக்கி மக்களோட உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ், அவங்களோட அப்ரிசியேஷன், அவங்களோட ஒவ்வொரு உணர்வும் அந்த நான் என்ன நினச்சி நான் இந்த படத்தை உருவாக்கணும் அது கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சோஷியல் மீடியாவில் நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பத்திரிக்கைகள் ரொம்ப அழகாக எழுதிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரியான படங்கள் கொஞ்சம் திரையரங்கு கம்மியாக இருக்கிறதுனால மக்களை போய் சேராமல் இருக்குது. அதுவும் அதிகரிக்கும் போது இன்னும் கூடுதலான மக்கள் பார்ப்பாங்க, தமிழகம் முழுக்க போய் சேரும்னு நினைக்கிறேன். இந்த 5 வருட உழைப்பு நிறைய பத்திரிகைகள் இன்னைக்கு கூட தினகரனில் போட்டிருக்காங்க. ஹாலிவுட் இயக்குநர்கள் கூட மேறலக்கூடிய வகையில் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் மக்கள் வந்து பார்த்து உணர்ந்து சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த ஒரு 5 வருஷம் இந்த கலைப்புலாம் நீங்கின மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க. தனியால் எடுத்த படம் மாதிரி இருக்காது, விறுவிறுப்பாக இருக்கும். வந்து எல்லாரும் தியேட்டரில் கண்டிப்பாக படம் பாருங்க. சங்ககிரி ராஜ்குமார் வந்து ஒரு மல்டி டேலண்டட் டைரக்டர். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரேரு. எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஹாலிவுட் தரத்தோட இதை பண்ணியிருக்காரு. உகாண்டாவில் இது மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் கேஜி நபுவானன், அந்த மாதிரி இவரை நான் பார்க்குறேன். ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கராக இப்படி ஒரு ஸ்க்ரீனில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷுவல்ஸ் விஎஃப்எக்ஸ் காமிச்சது வந்து ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு படைப்புகளை உருவாக்குவார். அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது சார். சூப்பராக ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா ஒன்மேன் இது ஒருத்தராக இருந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஒருத்தராக எல்லா உழைப்பும் அவரே, இது மேக்கப்பு இது எல்லாம் நல்லா பண்ணிடுறாரு. செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆனால் நிறையா பேர் ஆக்டர் நிறையா நடிச்சிருக்காங்க. கமல் சார், ரஜினி சார் நிறையா நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது படம். ஒன் மேன் சங்ககிரி ராஜ்குமார் டைரக்ஷனில் நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது படம். ஸோ ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ரொம்ப சீட்டேஜி ஒரு 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 சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக, ஒரு சின்ன பசங்களோட ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த படம் ரிலீஸ்க்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்வங்கிறது எப்படின்னா, ஒரு தனி மனுஷனோட உழைப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இது ரொம்ப மெய் சிலுக்கிற வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயம் இவரோட படம் எப்போதுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து இந்த ஒரு படம் தான் உதாரணம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து 1000 ஆசைகள் இருக்குது. இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து அந்த ஆசை உண்மையிலே அந்த ஆசையை அனுபவிச்சா இவ்வளோ தூரம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், இப்படிலாம் ஆசைப்படவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம வந்து துச்சமாக பார்க்கக்கூடாது. என்றைக்குமே வந்து அவங்க ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். எல்லாருமே வந்து இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு தமிழ்நாட்டில் இந்த உலகத்திலேயே வந்து இது வரைக்கும் யாருமே எடுத்துடாத ஒரு விஷயத்த வந்து படமாக காட்டியிருக்காங்க. ஒரு தனி மனுஷனோட இந்த உழைப்புங்கிறது ரொம்ப மெய் சிலிக்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே இவருக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஒரு மனுஷனோட உழைப்பை என்னைக்கும் வீணாக்காதீங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு பெருமை. எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்க. அதாவது எத்தனையோ சினிமாக்கள் பார்த்துருப்போம். ஒரு 100-150 பேர் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான படத்தை, ஒரு ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய ஒரு படத்தை ஒரு தனி மனிதர் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் சேர்த்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை வந்து ஒரு தனி மனிதன் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். முக்கியமாக ஒரு தமிழனா அவர் பண்ணி முடிச்சிருக்கிறது வந்து நம்ம தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெருமையான விஷயம். நம்ம எல்லாரும் தேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு 5-6 வருடங்கள் உழைத்து தான் அந்த படத்தை பண்ணதா சொன்னார். அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை நம்ம போய் தேட்டரில் பார்த்து நம்ம கொடுக்குறதா நம்ம வந்து அவருக்கு ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த படத்துக்கான ஒரு அழைப்புல வந்திருந்தேன். ஒரு தனி மனுஷன் எல்லா கிராஃப்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ரொம்ப ஷாக்காக தான் வந்திருந்தேன். இந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். ஹீரோவாக வந்து டைரக்டரே பண்ணியிருக்காரு. எல்லா கதாபாத்திரமும் அவரே பண்ணியிருக்காரு. ஒரு தனி மனுஷன் இத்தனை விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது அவரை இந்த கலையின் மேலே வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் அது காட்டுது. முடியும் என்று நினச்சிட்டா எதுவுமே முடியாதுங்கிற ஒரு விஷயம் இல்லை. எது வேணாலும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து ராஜ்குமார் சார் வந்து ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கி மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவர் மேலும் மேலும் பல விந்தைகளை செய்யணும்.
24 கிராஃப்ட் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரே நபர் செஞ்சுருக்காரு. இதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் தொழில்நுட்பத்தை ரொம்ப நுண்ணியமாக யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் அவர்கிட்ட வந்து பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வந்து வாய்ப்புகள் வரும்போது இன்னும் பல விந்தைகளை படைப்பார், கண்டிப்பாக சாதிப்பார்னு நம்புகிறேன். பார்த்திபன் சார் வந்து ஒத்த செருப்பு பண்ணியிருந்தாரு, அதில் ஃபுல் கேரக்டர்ஸ் அவரே பண்ணியிருப்பார். ஆனால் கேரக்டர் பண்ணி நடிச்சிட்ட பார்த்திபன் சார் வந்து இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி தான் கேரக்டர் மட்டுமல்ல, தொழில்நுட்பங்கள் அனைத்துமே டைட்டில் கார்டுன்னு போட்டோம்னா ஒரே ஒரு பேர் ராஜ்குமார்னு அவருடைய சொந்த ஊர் பேரை போடுறாரு. எல்லா கிராஃப்ட்டும் அவர் பண்ணியிருக்கிறத காட்டும்போது சல்யூட் தான் பண்ண தோணுச்சு. உண்மையாகவே அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை டெக்னிக்கலாக அவர் எப்படி செஞ்சுருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு டெக்னீஷியனாக வந்திருக்கேன், ஆனால் ஒரு ரசிகனாக மாற்றிருக்காரு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு தனி மனுஷனோட உழைப்பை கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள், உணர்வீங்க. நன்றி.